நான் முதல்வன் நம் முதல்வரின் கனவு திட்டம். பாடப்புத்தகங்களை தாண்டி மாணவர்களின் திறன்களை வளர்க்கச் செய்வதும் அவர்களது உலகப் பார்வையை விரிவாக்கி வையத் தலைமை கொள்ளச் செய்வதுமே இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கம். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் சிறப்பு பயிற்சிக்காக லண்டன் சென்ற 25 மாணவர்கள் பயிற்சி முடிந்து வெற்றிகரமாக திரும்பி வந்தனர். தங்களுக்கு கிடைத்த இந்த நல்வாய்ப்பு பற்றி அவர்கள் கூறிய கருத்துக்கள். வணக்கம், என் பேர் ரேணுகா. ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பேட்ச் நாங்கள் தான் போகிறோம், லைக் அப்ராட் போய் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் எடுக்கிறது. ஆக்சுவலி இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ட்ராவல்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஃப்ளைட் ட்ராவல் பண்ணி போய் பார்க்குறது லைக் ஒரு வெளிநாட்டு எக்ஸ்போஷர் கிடைக்கும், ரொம்ப பெரிய விஷயம். லைக் அங்கே வே ஆஃப் டீச்சிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க டீச் பண்ணுற விதம், இன்ட்ராக்ட் பண்ணுற விதம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். ப்ளஸ் இந்த மாதிரி இதே மாதிரி கான வாய்ப்புகள் எங்களை மாதிரி அடுத்து வரவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்பிக்கையோட சொல்றோம். ஸோ இந்த ஸ்கவுட் ப்ரோக்ராம்ல நாங்கள் 25 ஸ்டூடெண்ட்ஸ் யூகே போனோம். 1 வீக் ட்ரைனிங் எடுத்தோம். ஸோ இந்த 1 வீக் ட்ரைனிங்கில் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எப்படி கற்றுக்குறோம், வெளி கண்ட்ரியில் போய் எப்படி கற்றுக்குறோம் அப்படின்றதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். நம்ம ஊர் கல்ச்சரான ஸ்டடீஸ்க்கும் அங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே நம்ம ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு நமக்கு முன்னாடி ஒரு ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுப்பாங்க. பட் அங்கே ரொம்ப அட்மாஸ்பியர் அண்ட் அவங்களோட வே ஆஃப் டீச்சிங், நம்மளை எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்கன்றது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஸோ அதை நிறைய நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ எங்களுக்குள்ள நிறைய டீம்ஸாக பிரிச்சு எங்களுக்குள்ள ஒரு பார்ட்டிசிபேஷன் உண்டு பண்ணி எல்லாரையும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாங்க. ஸோ அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் அவங்க கொடுத்த டாஸ்க் டக்குன்னு ஆன் த டேலேயே முடிச்சு நாங்கள் ஒரு பேட்லெட்டில் அப்லோட் பண்ணோம். ஸோ அந்த பேட்லெட்டில் அப்லோட் பண்ணதும் எங்களை பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரொம்ப வியந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கல. ஸோ இதை அமைத்து கொடுத்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும், யூத் மினிஸ்டர் அவர்களுக்கும், டிஎன்எஸ்டிசி மற்றும் பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. என்னோட நேம் ஆர் பவ்யா. அண்ணா யூனிவர்சிட்டி பிஐடி கேம்பஸ் திருச்சி, திருமங்கலக்கோட்டை, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். என்ன அப்படின்னா, நாங்கள் இங்கேருந்து யூகே போனோம். 25 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணாங்க. அங்கே போய் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நிறைய லேர்ன் பண்ணோம். நிறைய அவங்களே அங்கே சொல்லி கொடுத்து அங்கேயே நிறைய ப்ராஜெக்ட் பண்ண வச்சாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நாங்கள் நிறைய அவுட்புட் கொடுத்தோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணோம். எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும், யூத் மினிஸ்டர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இது போன்ற பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயலூக்கத்துடன் அமல்படுத்தி வரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும், அதிகாரிகளுக்கும், ஆசிரியர்களுக்கும் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தந்தை அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் கவனிப்புல பள்ளி கல்வித்துறை ஒரு பொற்காலத்தை நோக்கி முன்னேறிட்டு இருக்குன்னு பெருமையோடு சொல்லலாம். பல்வேறு நாடுகளுக்கு போய் அங்க இருக்கிற நவீன வசதிகளை நம்ம ஊர்ல நம்ம பசங்களுக்காக அறிமுகப்படுத்தி செயல்படுத்தணும்னு அமைச்சர் ரொம்ப ஆர்வமா இருக்கார். அதேபோல நம்ம பள்ளி மாணவ மாணவியர்கள் ஃபாரின் டூருக்கு நிறைய கூட்டிட்டு போறாரு. தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறை உலகத்தரத்துக்கு உயர்த்துகிற முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுக்கிறார். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகளுக்கு அவருக்கு துணையா நிற்கிறது ஆசிரியர்கள் தான். அந்த ஆசிரியர்களை பாராட்ட வேண்டியது அரசினுடைய கடமை. இந்த 4 ஆண்டுகள்ல மட்டும் கிட்டத்தட்ட 1,54,000 கோடியுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு என்று ஒதுக்கியவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். ஆக இன்றைக்கு அதில் அதிகப்படியாக சாதனையை புரிய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். எங்களுடைய துறையை மிக அழகாக, மிக வலிமையோடு இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, எங்களுடைய குமரகுரு IAS அவர்களுக்கும், ஆர்த்தி மேடம் அவர்களுக்கும், இயக்குனர் அறிவொளி சார் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற அனைத்து இயக்குனர் பெருமக்களுக்கும், அதே போன்று நம்முடைய சிஎம் ஆபீஸ்ல வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சண்முகன் சார் உள்ளிட்ட எங்களுடைய கஜலட்சுமி மேடம் இருக்கிறாங்க, எங்களுடைய வெங்கட் பிரியா மேடம் இருக்காங்க, எங்களுடைய டாக்டர்ஸ், இப்படி எல்லாரும் ஒரு குடும்பமாக இன்றைக்கு நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய பெருமதிப்புக்குரிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், சங்கத்தை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்கள் உங்களுக்கும், பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து பெற்றோர்களையும் மீண்டும் ஒரு முறை அனைவரின் சார்பாக வருக 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 என்று வரவேற்று இந்த சாதனை நாங்கள் தொடர்ந்து நடத்தி காட்டும் என்கின்ற உறுதியோடு என்னுடைய உரையை நிறைவு